விமர்சனம் இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பார்த்துட்டு சொல்லலாம். யூடியூபர்ஸ் தப்பழிச்சுக்காதீங்க, என்னடா இப்படி பேசுறேன்ட்டு. ஒருவேளை இது என்னுடைய ஆதங்கமா இருக்கலாம், இல்ல இது வழியா இருக்கலாம். அது வெளிப்பாடு தான். நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார், படத்தை எடுத்துப்பார், ரிலீஸ் பண்ணிப்பார், அதை விட கஷ்டம் தெரியும். அதுபோல ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க விமர்சனம் பண்றீங்க, ரைட். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். ஒரு 10 நிமிஷ கண்டென்ட் ஏதாவது எடுத்துங்க. 10 நிமிஷ கண்டென்ட்டுக்கு எத்தனை ஆர்டிஸ்ட் வேணும் புக் பண்ணுங்க. லொகேஷன் பாருங்க, காஸ்டியூம் போடுங்க, மேக்கப் போடுங்க, பார்ட்ஸ் கொண்டு வந்து வைங்க, ஷூட் பண்ணுங்க, எடிட் பண்ணுங்க, ஆர்ஆர் போடுங்க, அப்லோட் பண்ணுங்க, ஹேஷ்டேக் போடுங்க, டேக் போடுங்க, டிஸ்கிரிப்ஷன் வைங்க, நோட் பண்ண அப்புறம் தம்ப்லைன் வைங்க, அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க. 10 நிமிஷம் கண்டென்ட் உங்களால எடுக்க முடியல. ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அரை மணி நேரத்துக்கு அந்த படம் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு நீங்க வியூஸுக்கும் உங்களுக்கு பணம் வேணுன்றதுக்காக எங்களை பணமா வைக்கிறீங்க. உங்களால முடிஞ்ச 10 நிமிஷம் படத்தை நீங்க எடுத்துட்டு அதுக்கு கஷ்டத்தை பாருங்க. 10 நிமிஷம் எடுக்க போதும். 2 நாள் ஷூட்டிங் வரும் கிட்டத்தட்ட. நீங்க எடுத்தா இன்னைக்கு வந்து நாளைக்கு வர மாட்டாங்க, நாளைக்கு வந்து அவங்க முடிவிட்டு வந்துருவோம், ஷேவ் பண்ணிட்டு வந்துருவோம், ஷர்ட்ல பட்டன் போட மாட்டோம். இன்னும் ஏதாவது ஒன்று கண்டினியூட்டி கூட பார்க்க முடியாது 10 நிமிஷத்துக்கு. அடுத்த நாள் அதே மாதிரி எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அடுத்த நாள் நம்ம நைட் எஃபெக்ட் வச்சிருக்கலாம். இன்னும் ஒருவேளை லைட் போச்சுனாலும் கஷ்டம், வந்துட்டாலும் கஷ்டம். அப்ப 10 நிமிஷம் கழுவி எடுக்க நம்மளால இவ்வளவு கஷ்டப்படுற மேப்ப இவ்வளவு கோடி பணத்தை கொண்டு இத்தனை ஆர்டிஸ்ட் டேட்டு வாங்கி அவங்கள கூப்பிட்டு இத்தனை பேர் 24 கிராஃப்ட் ஒண்ணு சேர்ந்து ஒரு சீன் எடுக்கிறதுக்காக நோய்பட்டு கஷ்டப்பட்டு முன்னேறிட மாட்டோமான்ற நம்பிக்கையோட நடிகர்களும் இன்னைக்கு ஒரு பொழுது போலாலும் டெக்னீஷியனும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற எங்க வயிற்றுல அடிக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். நினைச்சு பாருங்க. உண்மையே சொல்றேன். ஏன்னா நானும் யூடியூப் வச்சுட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கண்டென்ட்டுக்கு ஒருத்தர் கேட்டா வரேன்னு சொல்லிட்டு வராம போயிடுவாங்க. அன்னைக்கு மீதி பேர் வந்தவங்க என்ன கேள்வி கேட்பாங்க, என்னங்க இன்னைக்கு இல்ல இருந்துங்க, அவங்க வரல இருந்துக்கா, ஒரே ஒரு ஆள் வரலன்னா இவ்வளவு வாங்கி கட்டிக்கிறோம். ஷூட் பண்ணும் போது ஒரே ஒரு லைட் கொஞ்சம் இருந்தா கிளார் வருது, வீடியோ பார்க்க மாட்டாங்க. அடுத்தடுத்த சீன் கொஞ்சம் லேக் ஆச்சுன்னா தள்ளிட்டு போயிடறான். 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவுக்கே கஷ்டப்படுறோமே. அப்ப இந்த படங்களை பத்தி தேவையில்லாம, அதாவது நீ விமர்சனம் பண்ணுங்க, நான் வேணும்னு சொல்ல, ஆனா எல்லாரும் பார்த்துட்டுங்க, பார்த்துட்டு அவங்க விமர்சனம் சொல்லட்டும், பொதுமக்கள் விமர்சனம் சொல்லிட்டு நாங்க ஏற்றுக்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்துல எனக்கு இது கரெக்டா இருந்தது, இது இல்லை, இது வேணும், இது நல்லா இல்லை, அவங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கும். அதையும் நீங்க பார்த்துட்டு இந்த படத்துடைய முழு படத்தையும் நீங்க தான் எதோ எடுத்த மாதிரியும் இல்ல தப்பு இருக்க மாதிரியும் சொல்லும் போது சத்தியமா அதுல பாதிக்கப்படுறது திரையுலகம் தான். தயவு செஞ்சு அது புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஒரு நாள் வருமானத்திற்காக, உங்களுக்கு வியூஸ் வேணுன்றதுக்காக, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரணுன்றதுக்காக தயவு செஞ்சு இந்த வேலையை செஞ்சிடாதீங்க. மீண்டும் ஒரு முறை எங்கள் திரைப்படத்தை வாழைப்போம் தயாரிப்பாளர்கள் என்றால் அதை விட ஒரு பிடி மேலே நீங்கள் ஊடகத்தவர்கள் தான் எங்களை வாழ வைக்கிறீங்க. ஆனா அப்படியாப்பட்ட நீங்களே இந்த தவறு செய்யாதீங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க. எனக்கு கொடுத்த டைம் மேல பேசிட்டு சொல்லுங்க. இல்ல சார், ஆக்சுவலி ரொம்ப தேவையான ஒன்று நீங்க சொல்லிருக்கீங்க. ஐ திங்க் படம் எல்லாம் தாண்டி அந்த படம் நிலை நிற்கிறதுக்கோ அது வெற்றி பெறுவதற்கு முக்கியமான விஷயம் சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார், ரொம்ப அழகா பேசுங்க. இந்த படம் பத்தி சொல்லுங்க சார், உங்களோட அனுபவம் பத்தி சொல்லுங்க. இப்ப நம்ம படத்துக்கு வருவோம். நிச்சயமா எழில்சாமியுடைய படத்தில் நடிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரிதான், என் மனைவி, என்னுடைய தாய் தந்தையர், என் குடும்பத்தினர் கூட என்னை பேச வச்சு அழகு பார்த்துக்க மாட்டாங்க. எழில் சார் என்னை பேச வச்சு அழகு பார்த்து பேசிட்டோம், குழந்தை எவ்வளவு பேசுறாங்க பேசிட்டோம். மனைவி பார்த்து சிரிச்சுட்டே இருப்பார். இப்படி ஒரு இயக்குனர் பார்க்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அவங்க பேசணும் ஆசைப்படுறான், பேசிட்டோம், எது வேணுமா வச்சுக்கலாம், அதுல தெளிவா இருக்காது. அது மாதிரி ஒரு அருமையான இயக்குனர் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவார். எப்பவுமே யார் என்ன செய்ய வர அவங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா வெளியே வரணும், இல்லை வரதுக்கு முன்னாடியே கட் பண்ணா அந்த விஷயத்துல எங்களுக்கு வந்து எழுதி சார்க்கக்கூடிய இந்த விஷயம் இல்ல நிறைய பேரை காப்பாத்தி இருக்கு. அதே மாதிரி எங்க ஃபேமிலியில, அதாவது இந்த படத்துல படமுடைய டீம் எல்லா படத்துலையும் வச்சுட்டு இருப்பாரு. நீங்க அவருடைய படம் பாருங்க, இதை எடுக்கிற டீம் மொத்த பேரும் அடுத்த படத்துலயும் இருக்கும். அதிகமாக கொண்டா தானே புதுசா யாருன்னா போடுவோம்.
இவர்கள் எல்லாம் என்னுடைய குழந்தைகள்ன்ற மாதிரி, என்னுடைய பள்ளியில் பயின்றவர்கள்ன்ற மாதிரி எல்லா இதுமே வாய்ப்பு கொடுப்பாரு. அது எங்களுக்கு பெரிய விஷயம். ஏன்னா படத்துல நீங்க ஒரு சீன் ஓரமா நின்னா கூட திரைப்படத்துல நின்னா அதுக்கு மதிப்பு வேற, அதுவும் எல்சார் படத்துல நின்னா அதை விட மதிப்பு வேற. அப்ப யாருமே ஏமாந்துட கூடாது, எல்சார் படம் பண்றாங்கன்னா இவங்களெல்லாம் கூப்பிட்டு வரணும் நம்பிக்கையா இருக்கும். அப்படி இன்னைக்கு பலர் நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து கொடுக்குறாரு. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார். இதுக்கு மேல பேச விட மாட்டாங்க சார், தெரியும். சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சொன்ன மாதிரி 11ஆம் தேதி இவ்வளவு பேசியிருக்கேன். தியேட்டருக்கு வந்து படம் பார்த்து எங்களை போன்ற கலைஞர்களுக்கும் இயக்குநருக்கும் திரையுலகத்துக்கும் வாழ வைப்பது இந்த முழு நம்பிக்கையோட படம் தியேட்டர்ல போய் படம் பாருங்க. நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அந்த அதிரடியான பேச்சிற்கு நன்றி. கீழே பண்றப்ப இந்த ஆடியோ லான்ச்ல உண்டா என்ன பேசணும், என்ன பேச போறோம், நமக்குள்ளே தேவை கடற்கரன்னு பேசணும். யூடியூப்ல வர்றப்பறம் பத்து நம்ம பேசணும் அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸ் தான் வந்துட்டேன். இப்படி இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு இப்போ விஜய் டிவி புகழ் பாதி பேர் வந்து சொல்லுங்க சார் தம்பி ஒன்றும் இல்லைப்பா கவர்மெண்ட் அடுத்து விஜய் டிவி புகழ் வினோத்தை பார்த்தீங்கன்னா பாதி நிலவரத்தில் அதோட வந்து பிறப்பு இதுதான் சார் இருக்கு. விஜய் டிவி பார்த்தீங்கன்னா பாதி தூரம் போயிட்டு ஸ்டேட்லாம் தொட்டுக்கணும் எனக்கு ஃப்ரெண்டு ஒரு மேலே போயிட்டுருக்காங்க. விஜய் டிவி புகழ் எப்படியும் அப்படின்னு ஓகே அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ வந்து எனக்கு அதை தாண்டி பேசினீங்க பார்த்தா டூவில் எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு சார். ஏன்னா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சின்ன கேரக்டரா வந்துட்டு போறேன். என்ன புகழ் இது குக்கு புகழ் மாதிரில ஒரு புகழை பார்த்துருக்கோம். அது ஏண்டு ஒரு விஷயம் பண்றீங்கன்னா சினிமாவில் ஒரு அந்த அளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த படம் வந்து வெயில் சார் எல்லாருமே சொல்றாங்க அவர் நம்ம நடிப்பு வைக்கிறார். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க, நான் பார்த்துக்காருன்னு அவர் 2 வாரத்துக்கு வந்து வரும். மாநிலத்தில் உட்காந்துப்பாரு. ஒரு ஆக்ஷன் ஒரு கட்டு இது 2 தான் சொல்லுவாரு, வேற எதுவும் அவர் சொல்ல மாட்டாரு. நீங்க மாட்டும் முடிச்சுக்கிட்டே இருக்கும். அது வேணுன்றதை பார்த்துப்பாரு, இல்லைன்னா மீதி எடிட்ல ஏதாச்சும் தூக்கிப்பாரு. அந்த அளவு சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு டேரக்டர் நம்ம பார்ப்போம். எல்லாமே சொல்லுவாங்க திட்டுவாங்க இல்லையா, ஏதாவது சார் இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஏற்றுங்களா இது கொஞ்சம் அவர் எது சொன்னாலும் சரி நீங்க போட்டுக்கங்க சொல்லுவாங்க. அதுக்குள்ள லேடி கட்ட பண்ணி எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா லேடி கட்ட மூலியமா தான் எனக்கு வந்து ஒரு நல்ல மேடை கிடைச்சது. ஸோ அவங்ககிட்ட வந்து எல்லாம் லேடி கட்ட பண்ணாதான் ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பா பண்றேன் சார் அப்படின்றேன். அதே விமல் சார் வந்து நான் ஆக்சுவலா சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பழகத்துல எனக்கு ஒரு 2 பேர் டெய்லியும் பேசிக்கணும். மாசத்துக்கு ஒரு 25 நிமிஷம் போனா ஜாலியா பேசிக்கணும் அப்படின்னா ஒன்று சசிகுமார் சார், இன்னொன்று விமல் சார். சும்மாவே ஃபோன் பண்ணி ஜாலியா பேசிக்கணும். என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க அப்படின்ட்டு சார் சசிகுமார் சார் 2 பேருமே அவ்வளோ அது அந்த ஒரு போட்டி போறாங்க எதுவுமே கிடையாது. யாரு வந்தாலும் சரி அவங்களோட ஜாலியா பழகக்கூடிய வருது. அந்த அளவு வருது. அவர் கூட பழகண்டு ப்ரொடியூசர் சார் எனக்கு ஷூட்டிங் போயிருந்தாரு. என்ன வந்துட்டு போறேன் ப்ரொடியூசர் சாரே வந்துட்டு போறேன் என்ன விஷயம் கேட்டாங்க. என்ன ரவிமலா சார் சரி பார்த்தாங்க. இல்ல நீங்க 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதான் சும்மா உங்களை பார்த்துட்டு சொல்லுது. அப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது. அங்கே ஒரு இடத்துல கூட்டு வந்து பார்த்து ஒவ்வொரு ஒருத்தவங்களையும் பார்த்து எல்லாத்தையும் பேசி இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகும் சூப்பர் நீங்களும் தான் சப்போர்ட் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர சின்ன சின்ன ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா கூட வந்து இதை சொல்லிட்டு போறது ப்ரொடியூசர். தேங்க்யூ ஸோ மச் சார். சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோஷன்லாம் போயிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு வந்து எல்லாமே நீங்க இங்க வந்து சாப்பிடுங்க. அவங்க தோட்டம் காரை கொடுங்க பண்ணிட்டு அப்படி பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸ்கிரிப்ட் வாங்கிக்கிட்டே புகழ் நீங்க இந்த இடத்துல இதை போடுறீங்களான்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு பேப்பரை கொடுத்தாலும் இந்த பேப்பரை 20 பேப்பர் ஆக்கி எழுதிக்கிட்டே இருப்பாரு. நம்ம புதுசா வளர்ந்து ஒரு விஷயம் ஒரு சின்ன பையன் வரும் எல்லாருமே கை கொடுத்து அவ்வளோ அழகா இல்லை நீங்க இந்த கவுண்டை போடுங்க நீங்க போடுங்க எல்லாருமே வாங்கிட்டாங்க. ரொம்ப எதுக்குமே ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். மறக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து எல்லாருமே கேட்கணும் இருந்த ஒரு வார்த்தை புகழ் இந்த சினிமாவில் எப்போ காமெடி பண்ணுவீங்கன்ற ஒரே கேட்டுட்டே இருந்தாங்க. அது எல்லாத்தையும் பதிலாக இந்த பேசுகிறது அப்படியே இருக்கும் நான் கண்டிப்பாக நம்புறேன். அப்படியே நான் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. இதில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அசோசியேட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏன்னா ஒரு படம் வெளியில் வருது அப்படின்னா அதில் உழைக்கிறோமோ அவ்வளோ பேர். ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு
நிழலுக்காக மரத்தை தேடி போனோம். ஆனா அந்த மரம் வெயில நிற்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி அதுல பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருமே இந்த படம் ஜெயிக்கணும்னு எல்லாருமே ஒர்க் பண்றது இந்த படம் ஜெயிக்கணும். யாருமே அந்த படம் இழக்கும், இந்த படம் ஓடக்கூடாதுன்னு யாருமே நினைக்கப்படுகிறார். எல்லாருமே படம் ஓடணும், ஜெயிக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறது. கண்டிப்பா இதுல வந்து நீங்க கோவிந்தன் சூப்பரா சொன்னாரு. அதெல்லாம் ஒரு நடிகர்களாக எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் யாருக்கான இந்த வழி இருக்கும். ஏன்னா அதுல கஷ்டப்படுற படத்துக்காக ஒரு 10 நிமிஷம் அதுக்காக எவ்வளவு தூரம் நீங்க நினைக்கணும்னு ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் நினைக்கணும். ஈஸியா ஒரே இடத்துல படம் நல்லா இல்ல வேஸ்ட் அப்படின்ற வார்த்தை சொல்லுறீங்க. இதுக்காக ஒரு எடிட்மேன் ஆகட்டும், ஒரு ப்ரொடக்ஷன் ஆகட்டும், ஒரு பண்ணி எடுத்துருந்த ஏதாவது ஆகட்டும், அவங்க வீட்டுல இந்த குழந்தைக்கு சொல்லுவாங்க, இந்த படத்தை அப்பா ஒர்க் பண்ணிருக்கேன், இந்த படத்தை நானே லைக் போட்டேன். அது அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி ஒரு 60 நாள் எடுத்து எடுத்துட்டு அதெல்லாம் முடிஞ்சு ஒரு படத்தை தேட்டரில் எடுத்துட்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். அதை ஈஸியா சொல்றீங்க. படம் நல்லாலும் அண்ணன் சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்க. நீங்க நல்ல நடிப்பில் அப்படின்னு கண்டிப்பா எல்லாருமே மாத்திக்கிறோம். ஈஸியா ஒரு சின்ன உங்களுக்கு வருமானம் வரன்றதாக ஒரு யூடியூப்ல டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. அத்தனை பேரோட எழுதி அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்ததுக்கு. நான் இந்த மாதிரிலாம் பேசுறதே கிடையாது. யாரையும் ஜாலியாக 2 பேரும் டக்குன்னு மைக்கு கொடுத்தா பேசிட்டு போயிடும். நமக்கு ஒரு எமோஷனல் பேசுறதுக்கு எல்லாரும் பேப்பர் பவராக இருந்தது. ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் பேசுறாங்க அப்படின்றது சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி பேசுகிறீங்க, என்ன சப்போர்ட் பண்ணீங்களோ கண்டிப்பா பேசுகிறது எப்பயும் சூப்பரா இருக்கும். எல்லாருமே அவ்வளவுதான் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பா நாகரம் விட்டுடியும் எங்கெல்லாம் வாய்ப்பு வந்தா எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நீங்க தான் ஒரு நல்ல படத்தை நாங்க படைச்சிருக்கோம். நீங்க அதை நல்லபடியா மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். உங்களை அந்த வாய்ப்பு அந்த செலவு சார் உதயம் சார் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ. ஒரு சூப்பரான ஒரு எஃபர்ட் கொடுத்திருக்கீங்க. டெஃபினெட்லி நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் சக்சஸ்ஃபுல் ஆகுனாரு. விஷயம் ஆல் சக்சஸ். ஆக்சுவலா இன்னைக்குமே இந்த வாய்ஸ் இருக்கே வந்து நேற்று குப்பூட்டுக்கனால காலைல 5 மணிக்கு தான் விட்டாங்க. அதனால எனக்கு அந்த பிரணந்தினி சார் வாய்ஸ் வந்துருச்சு. இல்லைன்னா நான் அழகா ஈவினிங் சைஸ்ல பேசலாம்னு தான் வந்தேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சக்சஸ் வீட்ல பேசுங்க. கண்டிப்பா பேசுறேன். வாய்ஸ் தேங்க்யூ ஸோ மச். நண்பர்கள், உறவுகளால் பத்திரிகையாளருக்கும் அனைவருக்கும் நம்முடைய மாலை வணக்கம். நண்பர் ஏவிற்கும் சகோதரர் உணவுக்கும் புதிய தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் திரைப்படத்துறை சார்பாக எங்களுடைய வழக்கங்களை தெரிவிச்சுக்கோ, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நான் வந்து உதயகுமார் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கோம். நீங்க டைரக்டர் பேசுறேன்னு சொன்னோம். அண்ணன் கோவிப்பாரு. ஏன்னா வேற டைரக்டர் ஆகிட்டு நீயே சொல்லுவீங்க. அதனால இயக்குநர் சங்க தலைவர் வந்து ஆதி உதயகுமார். இன்னும் வந்து இந்த இசையில கலந்துக்கும் போது 2 விஷயம் வந்து தெரிஞ்சுது. ஒண்ணு வந்து எப்படி வந்து எனக்கு வந்து காமெடி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஆனா எடுக்கிறது வந்து உலகமாக டார்ச்சர். 2 விளையாட்டு இல்ல 10 விளையாட்டு வச்சுக்கோ. அவ்வளவு டார்ச்சர். ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் பேசிட்டே இருப்பாங்க. புலன் விசாரணையில ஒரு 3 பேர், சிந்தில் சார், சில்லி சார் வந்து அதுக்கு என்னால வந்து கட் பண்ணவே முடியாது. இவர் ஒருத்தர் சொன்னா அவர் சொன்னாரு. நான் வந்து கிரைம் படம் எடுக்கிறேன், கொஞ்சம் சும்மா சொன்னதை மட்டும் சொல்லியாங்க. அதோட என் படத்துல காமெடியே கிடையாது. ஏன்னா அவங்க வச்சு எடுக்கிறது அவ்வளவு கஷ்டம். ஏன்னா ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எல்லாருமே தங்களை வந்து பிரசன்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. தாங்க அந்த சீன்ல வந்து தங்களை வந்து காமிச்சு விரும்புவாங்க. இல்ல வந்து அவங்க இல்லைன்னா காணாம போயிடுவாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் போட்டி போடும்போது வந்து சீன் முடியவே முடியாது, போயினே இருக்கும். நமக்கு வந்து அப்போ ஃபிலிம் வர ஓடினே இருக்கும், நமக்கு பக்பக்கு இருக்கும். அதனால வந்து காமெடி சீன் இருக்குது எவ்வளவு கஷ்டம்னு படம் பார்க்க வரும்போது எனக்கு வந்து காமெடி பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனா காமெடி எடுக்கிறது ஒரு படத்தோடு எடுத்துட்டேன். அப்புறம் எழில் வந்து வித்யாசாகர் சொன்னார், 25 வருஷம் வச்சு நான் வந்து மறுபடியும் வந்து எல்லா மறுபடியும் எக கண்டிஷன் பண்றதுக்கு 25 வருஷம் ஆயிருக்குன்னு. ஆனா எழில் வந்து உடனே மறுத்தாரு. நம்ம மாறுறதுதான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா வித்யாசாகர் சார் வந்து ஒரு இசையமைப்பாளர் மட்டும் இல்ல, நல்ல கவிஞர். அதாவது தமிழ் வார்த்தைகளை, தமிழ் இலக்கிய கவிஞர் வந்து வித்யாசாகர். அந்த எந்த வார்த்தையும் மாற்ற விட மாட்டாரு. பிளஸ் வந்து அதர் லாங்குவேஜஸ்ல இருந்து வரும்போது அதை அலோவ் பண்ண மாட்டார். கவிஞர்கள்ட்ட வந்து அதை அலோவ் பண்ண மாட்டாரு. எப்படி வந்து இந்த டோல்டக்கா சாமி போட்டாலும் தெரியல. அதெல்லாம் அப்ப அவரு மாறத்துக்கு 25 நிமிஷம் ஆச்சு. இதுல நீங்க எழுதி மாறிட்டாரு. எப்படின்னா வந்து ஒரு 5 நிமிஷம் கேப்ல
ஏன்னா நீ வந்தாலும் நீங்க வந்து அந்த இலக்கிய தன்மையோட நீங்க பாப்பீங்க. அதுதான் இல்ல இப்ப இல்லைன்னா சார், இப்ப வந்து நான் பார்க்கும்போது சாதாரண வார்த்தைலாம் இருக்கு, அதை வந்து பாட்டா மாத்திடுறாங்க. இப்ப வந்து கவிதையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது பேசினாவே அதை வந்து இசையாவும் அது வந்து சத்தமா மாத்தி அது ஒரு சாங்க மாத்திக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து உங்களோட தன்மை என்னன்னா ஒரு கவிதையை நேசிக்கிற தன்மை, ஒரு கவிதை உங்களுக்குள்ள இசைகள் எழுந்திருக்கிறதால உங்களை மாத்திரத்துக்கு வந்து கஷ்டமா இருந்திருக்கு. அது சொல்ல வந்தேன். ஏன்னா மிகச்சிறந்த நான் வந்து 4-5 ஒரு இசைகளை ஒர்க் பண்ணிருக்கேன், நிறைய இசையமைப்பாளரோட நண்பரா பழகிருக்கேன். இளையராஜாவுக்கு பிறகு வந்து இசையை அதிகமாக நேசிக்கிற இசையமைப்பாளர் நீங்க வந்து அந்த வகையில் வந்து விட்டு கொடுக்காம அதை வந்து அதுக்காக போராடுவீங்க. மிகச்சிறந்த இசையை கொடுக்கறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுவீங்க. உண்மையாவே இதுல வந்து 3 சாங் பார்த்தா 3 வந்து இப்போ வேற வேற ஜேர்னல் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா இது வந்து உங்க மறுபடியும் காம்பினேஷன் வரும்போது 25 வருஷம் வச்சு நீங்க ஜாயின் பண்ணியிருந்தாலும் இது வந்து வெள்ளிவிழா படமா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும். நம்ம எழிலுக்கு வந்து என்னன்னா அது ஒரு சின்ன வேண்டுகோள். நண்பர் சொன்னார், என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஒரு டைரக்டரோட இசை வெளியிடுறாங்க, டைரக்டர் வச்சு படம் பண்றாங்க, புதுசையே கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. சிவாசா அதனால நீங்க அடுத்த படம் பண்ணும்போது ஒரு எப்படி இந்த படத்துல வந்து ஒரு 10 டைரக்டர்களை வந்து நீங்க வந்து நடிக்க வச்சீங்களா, அது மாதிரி அடுத்த படம் பண்ணும்போது 10 தயாரிப்பாளர்கள் நடிக்க வைக்கிறீங்க. 20 மேலையா உண்மையாகும். ஏன்னா இப்போ படங்கள்ல வந்து என்னன்னா எழில் படம் வந்து இந்த 6 மணி காமெடி வந்து நான் ஒரு 100 அளவுக்கு மேல பார்த்திருப்பேன். எப்பன்னா இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கு சண்டை வந்தது, எப்படி சண்டை வந்து வரும்போது வீட்டுக்கு வந்தோன்னா ஒரே அந்த அந்த ஃபெரோஷியஸா வருவாங்க. வீட்டுல பசங்க எல்லாம் பயப்படுவாங்க, ஒய்ஃபுக்கு எல்லாமே வந்து கிட்ட வரத்துக்கு பயப்படுவாங்க. நேரா போனா சாப்பிடுவேன், அந்த யூடியூப்ல அந்த 6 மணி காமெடி போட்டு அப்படியே வரும்போது வந்து என்ன பண்றது வைமரியா மாதிரி வரும்போது அது பார்த்தவருக்கு நான் வந்து ரோபோ சக்கர் தான். அப்போ அந்த 100 தடவை பார்த்தாலும் தமிழ் சினிமாவில வந்து நான் பெருமைக்காக சொல்லல, திருவிளையாடல எப்படி தருமி காமெடியோ அது மாதிரி வந்து தமிழ் சினிமாவில வேலை அந்த 6 மணி காமெடி வந்து அதுக்கு ஈக்குவலான காமெடி 100 தடவை இல்லை, இன்னும் 100 தடவை பார்க்கலாம். அப்போ ஒரு கலை வந்து மனிதர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு கருவியா அமைது இல்லையா, அந்த வகையில வந்து எழில் வந்து மிகச்சிறந்த இயக்குனர். தன்னை மாத்திக்கிட்டு மக்களுக்கு இப்ப எதாவது தேவைப்படுதோ அதை மிகச்சிறந்த தன்மையை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நண்பர் இயக்குனர். அது மட்டும் இல்லாம அவர் வந்து இன்னும் பெரிய பிளஸ் என்னன்னா, ஒருத்தர் பார்க்கும்போது இவங்க கேரக்டர் என்ன, நான் வந்து பெரிய அழகா நினைச்சிருப்பேன் நான் இருக்கு, ஆனா எழில் வந்து என்னன்னா அவனுடைய உள் கேரக்டர் என்னங்கிறத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சுவாரு. அதுதான் ரைமரி. ரைமரியோட டென்ஷன் வந்து டார்ச்சரா இருக்கும், பக்கத்துல உட்காந்துருக்கிறவங்க வந்து அவ்வளவு டார்ச்சரா இருக்கும், ஆனா பாக்குறவங்க காமெடியா இருக்கும். அதுல சம்பந்தப்படாம பாக்குறாங்கல்ல அவங்களுக்கு காமெடியா இருக்கும். அது மாதிரி வந்து எங்க கூட ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து டார்ச்சர் ரைமரியா. நம்ம 2 பேரும் நின்று வச்சுங்க, போட்டோ இருக்க கூட முடியாது நீங்க ரைமரியா வச்சுக்கிட்டு. பாதிக்கப்பட்ட 7 பேர் இருக்காங்க பாருங்க. அந்த அதை வந்து கரெக்டா இது பண்ணி நான் சொன்னேன், ரவி உன் லைஃப்ல உனக்கு வந்து நீ எழிலுக்கு வந்து கோயில் கட்டி கும்பிடணும். ஏன்னா உன்னோட மைனஸ் எதுவோ அதை உனக்கு பிளஸ் ஆக்கிட்டு இன்னைக்கு வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு ஓடு போட்டு கொடுத்துருக்காரு. உண்மையா வந்து இதை என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டா வேலையை அந்த வந்து 6 மணி காமெடியை வந்து உனக்கு கரெக்டா கேரக்டா பண்ணிருப்பாரு. அது மாதிரி எல்லாருமே இப்ப உதயகுமாரன் கூட்டு போய் ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி ஒரு ஷார்ட்ஸ் வச்சிருக்காங்க, வந்து படத்தை வந்து ரிப்பீட் வாழ்க்கை கொண்டுறதுக்கு உதயகுமார் வந்து பயன்படுவார். அதனால தான் ஒரு கிளைமாக்ஸ்ல வந்து எப்படி கிளைமாக்ஸ்ல கூப்பிட்டாங்களோ அந்த படத்துல அது மாதிரி வந்து ஒரு சீன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாரோ சொன்னாங்க சான்சோல வந்து நண்பர் யாரோ சொன்னாங்க, எழிலோட மிகச்சிற எந்த நம்ம சாமிநாதன் சொன்னான்னு நினைக்கிறேன், எல்லாருமே வந்து நம்ம இவரும் சொன்னார், முல்லை பேரந்தரமும் சொன்னார், அந்த படத்துல இருந்து இப்போ அடுத்த படம் எல்லாத்துலயும் வந்து தான் படம் பண்ணும்போது தன்னை நம்பி இருக்கிற கலைஞர்களுக்கு வந்து 1 நாள் கேரக்டரா இருந்தாலும் 2 நாள் கேரக்டரா இருந்தாலும் அவங்களை கூப்பிட்டு அதை அடுக்கி வச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற அந்த நல்ல மனசு இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து உங்களை ஒருத்த நல்ல கலைஞனா இருக்கணும், இல்ல நல்ல நடிகனா இருக்கணும். எழில் வந்து நல்ல மனிதன், நல்ல கலைஞன். அதனால 25 வருஷத்தை வாழ்ந்து கடந்த மிகச்சிறந்த இயக்குனரா இருக்காரு. அப்புறம் பார்க்கும்போது உண்மையில பார்க்கும்போது சாஃப்டான ஒரு இது மாதிரி வந்துட்டே இருப்பாரு, ஆனா இதை பார்த்தா பிரபுவா மாதிரி டான்ஸ் ஆடிருக்காரு.
இல்ல ஒரு அழகா இருக்கு இந்த படத்துல வந்து நீங்க ரொம்ப அழகா வந்து எப்படி கலவலுக்குலாம் பார்க்க ரொம்ப ரொம்ப இதுவா இருந்து ஃப்ரெஷ்ஷா தேசிகராஜை பார்க்கும்போது அது மாதிரி இதை பார்க்கும்போது வந்து ஒரு படம் ஓடக்கூடிய ஒரு அந்த இது தெரியுது, உள்ளுக்குள்ள ஒரு கண்டென்ட் தெரியுது. நிச்சயமா இந்த படம் மிக சிறப்பாக ஓடும். நிறைய பேர் சொன்னாங்க யூடியூபர் வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்றாங்க, நீங்க ரிவ்யூ பண்ணி நிறுத்துங்கன்னா நம்மள படம் எடுக்கிறது நிறுத்துங்கன்னு சொன்னா நம்ம எவ்வளவு கோவப்படுமோ அது மாதிரி யூடியூபரை பார்த்து நீங்க நல்லா எழுதுங்கன்னு சொன்னா கோவப்படுவாங்க. ஏன்னா அவங்க நல்லா எழுதுனா பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு படத்தை இது நல்லா இல்லைன்னு சொன்னாதான் பார்க்க ஆடியன்ஸ் ரெடியா இருக்கணும் தவிர அந்த அவங்க விமர்சனத்தை படம் பார்க்க வந்து தயாரா இருக்கணும் இல்லையான்னு வேற விஷயம். யூடியூபர் வந்து படம் பார்த்து இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு வந்து பிரைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அது யாரும் ஓபன் பண்ணவே மாட்டாங்க. அதனால அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கிட்டு சில நேரங்கள்ல இப்படி வந்து ஒரு டேக்லைன் போட வேண்டியதாக இருக்கு. ஆனா கூட வந்து ஒரு 24 மணி நேரம் கழிச்சு போட்டா ஒரு நாளாவே அந்த படம் வாழும். இது அந்த ஒரு நாள் நீங்க தள்ளி ஒரு 2 நாள் தள்ளி இப்போ கோர்ட் வேற வந்து உங்களுக்கு வந்து எல்லா பவரும் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களெல்லாம் கூட விமர்சனம் பண்றாங்க, ஏன் உங்க படங்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு. விமர்சனம் பண்ணல, அதுல சில சில தனிப்பட்ட கேரக்டரை வந்து அவங்கள வந்து பாதிக்கிற மாதிரி எதையும் விமர்சனம் பண்ண படம் இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீ நட அப்படி வந்திருக்க, நீ அப்படி பேசுற, அது வந்து அது பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா அவங்க அந்த பவுண்டரி லைனை தாண்டி தான் அந்த விமர்சனம் சில விமர்சனம் அமையுது. பல விமர்சனம் வந்து நேர்மையா இருக்கு, இல்லை நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா தனிப்பட்ட முறையில விமர்சனம் பண்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். அதனால தயவு செய்து அது மாதிரி நீங்க பாதிக்கிற மாதிரி இல்லாம நீங்க படங்களை வந்து நீங்க நல்லா எழுதுங்க, இல்ல உங்களுக்கு எது மாதிரி தோணுது அது மாதிரி எழுதுங்க. ஆனா தனிப்பட்ட முறையில விமர்சனம் பண்றது இருக்கு இல்லையா, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்ல வந்து வேற விவரங்களை அவங்க பேசுனதையோ அதை கொண்டு வந்து லிங்க் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி அது விமர்சனமே ஒரு திரைப்படமா மாற்றக்கூடிய தன்மையில இல்லாம இருந்ததுன்னா உங்க விமர்சனம் வந்து ஒரு வகையில் நல்லதா இருக்கும். அந்த வகையில உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க விமர்சனம் எழுதுங்க, ஆனா தனிப்பட்ட முறையில ஒரு பாதிக்கிற மாதிரி விமர்சனங்களை எழுதாதீங்கிறத நான் திரைப்படத்துறை சார்பாக வைக்கிறேன். மற்றபடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால இந்த நேரம் எனக்கு விரும்பல. எங்க அண்ணன் வேற வந்து உதவி ரொம்ப டயர்டா உட்காந்துருக்கேன். அதனால தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தலைவரை நீங்க அடுத்து அழைக்கலாம். எளிலே மறந்துட்டாரு, நான் வந்திருக்கலான்னு. இல்ல உங்க பேர் தான் முதல்ல இருந்தது, அதனாலதான் அந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சார் கூப்பிட்டு அடுத்து சினிமா ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கொஞ்சம் யாராருக்கு என்னென்ன பதவியில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பேசினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சமயத்துல நம்மளை கவுத்து வைங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் இயக்குநர் சங்க தலைவராக இருக்கிறேன். செகண்ட் டைமா எதை பத்தி பேசுறது? அருமையான இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா. நல்ல வேலை என் ஷாட்டு போடல ட்ரெய்லர்ல, அவ்வளவு கேவலமா எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்ல, நான் என்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன்றது சஸ்பென்ஸா வச்சிருக்காரு. ஏன்னா அது சொல்ல முடியாது. ஏன்னா முதன்மையான கதாபாத்திரம் இந்த படத்துல, ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். இந்த படத்தோட முழு கதைக்கும் காரணமான ஒரு கதாபாத்திரம். எல்லாம் நம்மளுக்கு கீழே வேலை செய்யறாங்க, அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் எனக்கு கொடுத்திருக்காரு. நன்றி. ஆக எனக்காக வேலை செய்த இவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் போராடுகிறார்கள் படத்துல, அதுதான் உண்மை. இந்த கைடன் மாதிரி இதுல ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்துல நடிக்க வச்சிருக்காரு. ட்ரெயிலரை பார்த்தா இல்லாத மாதிரி படத்துல நான் இல்லாம பண்ணிடாதீப்பா. அழகா இருக்காங்க, மிக திறமையான இவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி வைத்து அற்புதமாக படமாக்கி இருக்கும் என் அன்பு தம்பி எழில் அவர்களுக்கு 25 காலம் பொன்விழா ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் என் தம்பிக்கு இது பொன்விழா ஆண்டு மிகச் சிறப்பான வெற்றி படமாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை எனது சார்பாகவும் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் எனக்கு 2 பேர் ரொம்ப பிடிச்சது. ஒண்ணு வந்து படத்தின் தயாரிப்பாளரோட மகன். அவன் அவ்வளவு அழகா பாடி டான்ஸ் ஆடுவான்னு எதிர்பார்க்கல. நான் முதல்ல அப்ப பார்க்கும்போது பார்த்தா ஒரு ராணி மாதிரி இருக்கு, ராணா மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. உண்மையுமே நீங்க என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லா
கரெக்டா எழில அடுத்த படத்துலையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களை யூஸ் பண்ண வச்சு கரெக்டா அந்த ஏணிப்படியில் ஏறுங்க. ஏன்னா எழில் கை வச்சா அந்த ஆளு சக்சஸ் தான். அதனால அவங்க உண்மையுமே சொல்றாங்க தம்பி, நல்லா இருந்தது. அதை ஆஜானு பாகுவா அந்த மாதிரி ஒரு ராணா மாதிரி இருந்தது. அடுத்தது இந்த ஃபிகர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் இந்த ஃபிகர் யாருமே சொல்லல. யாரா இந்த ஃபிகர் நல்லா இருக்காளேன்னு நான் அப்பால இருந்து யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ஒரு கெஸ் பண்ணேன். ஒரே ஒரு சீன்ல தான் என் கூட இந்த கெட்டப்ல நடிச்சார் அவரு. அதனால மிக அழகாக நீ பொண்ணா பிறந்திருக்கலாம்யா, இன்னும் குக்குவித்து கோமாளியில் இன்னும் கலக்கிருக்கலாம், எல்லாரும் பின்னாடியே வந்துட்டாங்க. இவ்வளவு அழகா இருக்க, வாழ்த்துகள். இந்த திரைப்படத்துல செல்வமணி சொன்னாரு, டைரக்டர்கள் நடிக்க வச்சுட்டேங்க. டைரக்டர்களை நடிக்க மட்டும் வைக்கலீங்க, டைரக்டர் வெட்டு குத்து தான். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா எங்க சீனே வெட்டு குத்து சீன் தான். எனக்கு முதல் எதிரி ரவி மரியா. அவர் எப்படியாவது என்ன காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பண்ண போராட்டம் இருக்கே. ஆனா உண்மையில ரொம்ப குழந்தை மாதிரி ரவி மரியா. உண்மையில மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிற ரவி மரியா. ஏன்னா என்னை பத்தி அவரு சொல்ல மறந்துட்டாரு. ஆனா எனக்கு இணையா நடிச்சிருக்காரு, எனக்கு ஈக்குவலா டஃப் ஃபைட் கொடுத்திருக்காரு. அந்த தம்பிக்கு எனது வாழ்த்துகள். அதுக்கப்புறம் நான் வேற ஏதாச்சும் உண்மையை சொல்லணுமா? அப்புறம் ஹீரோவை எடுத்துக்கிட்டா நான் ஏற்கனவே அவரு கூட நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோல நம்ம பக்கத்து வீட்டு தம்பி மாதிரி எனக்கு ரொம்ப நான் நேசிக்கிற ஒரு ஹீரோ. யாரும் சொன்னாங்க, போன் பண்ணா உடனே போன் எடுத்துருவாப்ல. அண்ணே நான் இந்த ஷூட்டிங் போய்க்கு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருக்கிறேன்னே அப்படின்பாரு. தெளிவா தான் பேசுவாரு. உங்ககிட்ட வேணா அப்படி நையாண்டே பேசுவாரு, எனக்கு தெளிவா பேசுவாரு. எங்க கண்ணே அண்ணே அது ஒரு சீக்கிரட் கடைசியில் சொல்றேன்ட்டு வச்சிருவாரு. ஆனா உண்மையை சொல்லுவார். அதாவது நானும் செல்வமணி சாரம் படம் பண்ற காலங்கள்ல இருந்த ஹீரோக்கள் எப்படியோ அந்த மாதிரி மனசுக்குள்ள இருக்கிறது வெள்ளந்தியா பேசக்கூடிய விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்தது நான் உங்களைத்தான் அந்த வெள்ளந்தியா பேசுறது மனசுக்குள்ள மறைச்சு வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஹீரோயின்னா இப்படிதான் ஒரு ஆளுகிட்ட பேசணுன்ற அந்த இலக்கணத்தை எல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு உங்களுடைய வெற்றிக்கு காரணம் அதுதான் தம்பி. ஏன்னா உங்களுடைய படத்தை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். நான் இந்த என்னது வாகை சுடுவா, ஐயோ எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். அவ்வளவு அழகா அந்த கேரக்டரை உள்வாங்கி நடிக்கிறது. இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. அது சரி, களவாணி படமாகட்டும், தம்பியோட தேசிங்க ராஜா ஒன்னாகட்டும், யதார்த்தம். அதாவது அது தான் நடிக்கிறதே தெரியாம நடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அது இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய மிகப்பெரிய கிஃப்ட். அது தொடர்ந்து செய்யுங்க. எல்லாத்தையும் அரவணைத்து போகிற மனப்பான்மை உள்ள உங்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாது. இதுவும் மிகப்பெரிய வெற்றி படமா உங்களுக்கு அமையும் நான் எதிர்பார்க்கிறேன். ரோபோ சங்கர் சொன்ன மாதிரி ரோபோ அவன் வந்தாவே அந்த படம் ஹிட். ரோபோ வந்தாவே அந்த படம் ஹிட். அதை என்ன வச்சிருக்கிறாங்க, ஏதோ கேரளா பக்கம் போய் மாந்திரிகம் பண்ணிட்டு வச்சிருக்காங்க. நைட் பூசிடுவான் போடுது படத்து டைட்டில் இல்ல. நல்லது. ஏன்னா உங்களுடைய திறமை அதை ரவி மரியாவோட சேர்ந்து 2 பேரும் கலாய்ச்சிங்கன்னா அது இந்த மாதிரி எதிரே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கலாய்ப்பு உலக லெவல்ல பேசப்படதான் சொன்னேன். செல்வமணியே டென்ஷனை ரிலீவ் பண்ற காமெடியா இருந்தா அது பெரிய விஷயம். அதையும் மீறி இந்த படம் வெளியே வந்த வேற ஒரு மேட்டர் இருக்கு. அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன். உண்மையாவே படத்தை பார்த்துட்டு யாரும் எனக்கு போன் பண்ணக்கூடாது. தயவுப்பண்ணி விமர்சன கருத்தார்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதணும். நான் முக்கியமான கதாபாத்திரம் நினைச்சிருக்கேன், தப்பு பண்ணிடாதீங்க என்று கூறி இந்த விழா முழுக்க முழுக்க ஒரு இசை வெளியீட்டு விழா. என்னுடைய அன்பு சகோதரர் அவரு சாதாரண மியூசிக் டைரக்டர் அல்ல, வித்யாசாகர். நான் இளையராஜா கூடவே பயணித்து கொண்டிருந்த போது ஒரு படம் அவரிடம் பயணித்தேன். இவ்வளவு அழகான சென்சிபிள் அண்ட்
அண்ட் எமோஷனல் கம்போசர், உணர்வு ரீதியான கம்போசர் அவர். நீங்க என்ன சுச்சுவேஷன் கொடுக்குறீங்களோ அந்த சுச்சுவேஷனுக்கு பாட்டு போடுவாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எழில் படத்துல முதல் படத்துல இந்த அஜித் படத்துக்கு அவர் போட்ட மியூசிக் எல்லா பாட்டும் நான் மனப்பாடமா இருக்கு. ஒவ்வொரு பாட்டும் நான் நீங்க இல்லாதப்ப அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவ்வளவு நான் நேசிக்கிற ஒரு இசையமைப்பாளர். அது என்னுடைய தரணியோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் கூடிக்குமே அடிப்பாங்க. மியூசிக் பற்றி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. கரெக்டா? கரெக்ட் தானே? என் படத்துல வந்து நான் முதல்ல இந்த தமிழ்ல பாட்டு எழுத மாட்டாங்கன்னு திட்டிட்டு இருப்பேன். என்னையே மாற்றி எழுத வச்சால் அவரு ஐச்சல்லம்மா செல்லம், ஏச்சல்லம்மா செல்லம், என்ன செல்லவோ தெரியல, அவரே போட்டார் வார்த்தையை. நான் எல்லாமே நல்லா இருக்குன்ட்டு அப்படின்னு ஒரு பாட்டு அவரு டியூன் போகும்போது அவ்வளவு கேட்சியா அந்த பாட்டை நீங்களே பாடுங்கன்னு. அது நம்ம அர்ஜுன் கூட பாட முயற்சி பண்ண வச்சோம். பட் அவரே பாடினாரு. மிகப்பெரிய ஹிட் சாங். அந்த சாங்கு தான் சில்க் சுமிதா அவர்கள் நடித்த கடைசி பாடல். அது என்னுடைய திரைப்படத்தில் அவர் போட்ட இசையில அந்த பாடல் காட்சி முடிந்து 3வது நாளோ 4வது நாளோ அந்த பாடல் காட்சியில அப்படியே நெருப்புக்குள்ளேயே அவங்க போற மாதிரி ஒரு ஷாட் எடுத்தேன். அவர்கள் மறைந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நம்ம சென்டிமெண்டா தப்பா எடுத்துட்டோம். பட் அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட்டான பாட்டு. அது மட்டும் இல்ல, ஒரு மென்மையான பாடல்களை கொடுப்பதில் அவருக்கு இணை அவரை தான் சொன்னாங்க எல்லாரும். எல்லா பாடல்களும் என்னுடைய படத்தில் கூட முகம் என்ன, மோகம் என்ன, மனம் சொல்லும் வார்த்தை என்ன, பேர் என்ன, இதுதான் அது வரிதான் கொடுத்தேன் நான். அவர் என்ன என்னன்னு பினிஷ் பண்ணணும்ப்பா. இதுதான் என்னுடைய பாடலோட இது சந்தத்தையும் சொல்லிட்டேன். அவர் போட்டாரு பாருங்க. அந்த பாட்டு எனக்கு இன்னைக்கு வரையிலும் நான் ரொம்ப ரொம்ப விரும்புகிற பாடல். நான் எழுதி உங்கள் இசையில் வந்த அந்த பாடல் என்பதை சொல்லி உங்களுக்கு இசையமைப்பாளர்களுக்கு எப்பவும் வந்து இன்னைக்கு நீங்க சொன்ன கருவிகளோ சத்தங்களோ மாறலாம். ஆனா இசையில் வருகிற உணர்வுகள் எப்பவுமே நம்ம மைண்ட்லையும் மனசிலிருந்து வர்றது என்பது உண்மை. அது இந்த படத்திலும் இருக்கிறது. என்னன்னா இதுல அந்த 2வது அந்த செல்லுமணிக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு பாருங்க. அந்த பாட்டுல ஆடின பொண்ணு பயங்கரமா ஆடி இருக்குங்க. மறந்துட்டேன். எல்லாருடைய நடிப்புமே காணாம போயிருந்தா மாதிரியா நம்ம ஏமாந்துருவோம் போல் இருக்கு. இப்படி ஏமாத்திடுவாரு போல் இருக்கு. அந்த பாட்டு மட்டும் ஹிட் ஆச்சுன்னா அதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. இனிமேல் அப்படி ஒரு டைரக்டருக்கு இப்படி ஒரு பேர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு என்பதை சொல்லி வேணுமே தான் உங்க பேரையும் வர்ற மாதிரி நீங்க போட்டிருக்கிறீங்க. எனக்கு தெரியும். நீங்க எனக்கு மட்டும் பாட்டு வந்து வாய்ப்பு கொடுத்ததுன்னா நான் ஒரே பாட்டுல 100 தடவை உங்க பேர் வர்ற மாதிரி எழுதிருக்கேன். அப்படின்னா எழுதியிருப்பேன். அடுத்த பாடத்துல அந்த வாய்ப்பை எனக்கு வழங்க வேண்டும். இந்த உண்மையான விழாவில அமைதியாக நாங்கள் போடுற கத்தியெல்லாம் வாங்கிட்டு அமைதியாகவும் சிரிக்கணுங்கிறதுக்காக சிரிச்சோம், சிரிந்திருக்காக தலையாட்டியும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த தலைமுறை நம்ம எல்லாரும் ஆவலோடு காத்துட்டு இருக்கக்கூடிய நடிகர்